பொகவந்தலாவை கொட்டியாக்கலை என்சி பிரிவு தொழிலாளர்கள் மக்கள் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு நிதி பங்களிப்பு வழங்கியுள்ளனர். பொகவந்தலாவை கொட்டியாக்கலை என்சி பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களால் சேகரிக்கப்பட்ட 1,08,000 ரூபாய் நிதி ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. 1,350 ரூபாய் நாள் சம்பளத்தை பெறும் தோட்ட தொழிலாளர்கள் தமது ஒரு நாள் சம்பளத்தை இந்த நிதியத்திற்கு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட சகல மக்களுக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் சாநாயக்க நம்ம ஜனாதிபதி அதே மாதிரி நம்ம அரசாங்கம் மக்களோட பணத்தை ஒரு சதமேனும் சூறையாடாதுன்ற ஒரு நம்பிக்கை அந்த அவங்களுக்கு வந்தனால தான் உண்மையிலே நிறைய மலையக மக்கள் எல்லாருமே இங்கே மட்டும் இல்லை, நிறைய தோட்டங்களில் மக்கள் காசு சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்குறதுக்கு. அதாவது இதில் இருக்கிற வித்தியாசமான ஒரு செயல் தான் என்னென்னு கேட்டால், இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ இயற்கை அனர்த்தங்கள் வந்துச்சு. நம்ம என்ன செய்வோம், எல்லார்ட்டையும் காசு சேர்ப்போம், இந்த மாதிரி காசு சேர்ப்போம், காசு சேர்த்து சாமான் வாங்கிட்டு போயிட்டேன்னா உணவுப் பொருட்கள் இல்லைன்னா உடுப்புகள் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா இந்த முறை ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது தானே. நிறைய பேர் நம்ம தொழிலாளர்களும் சரி இருக்கிற நலன் விரும்பிகளும் சரி எல்லாருமே யோசிக்கிறாங்க, இந்த அரசாங்கத்தில் இப்போ இந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரீபில்டிங் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபண்டில் போடுவோம். ஏன் அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு வந்தாங்க நமக்கு தெரியும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சதமும் உண்மையிலே கடவுளோட பணம் மாதிரி பாதுகாக்கப்படுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த அரசாங்கத்து மேலேயும் சரி இந்த ஜனாதிபதி மேலேயும் சரி. කවදහරි දවසක ලංකාවේ ඉතිහාසගත වෙනවා පොත්පත්වල සඳහන් වේවි විපතක්. இந்த நாட்டு மக்கள் அனர்த்தம் ஒன்று வந்த சந்தர்ப்பத்தில் இனமத பேதமின்றி செயற்பட்டமை வரலாற்றில் இடம் பிடிக்கும். மாணவர்களின் பாடப்புத்தகங்களிலும் அது பதியப்படும். எந்த சவால் வந்தாலும் சிலர் முகாம்களில் இருந்தனர். அப்படி இருந்தும் ஒரு நாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது சில அரசியல் தலைமைகள் முகாம்களுக்கு சென்று முகாம்களில் சமைக்கும் பருப்பு கறியில் பருப்பு எண்ணி பார்த்து பருப்பு போதாது என்று சொல்வது போன்று கீழ்த்தரமான அரசியலை செய்கின்றனர். அவ்வாறு அரசியல்வாதிகளுடன் ஒப்பிடும்போது நீங்கள் கோடிக்கணக்கில் எங்களுக்கு பெருமதி வாய்ந்தவர்கள். කෝටි වාරයක් වටිනවා ඔබේ මේ හැඟීමට. ඒක නිසා අපි නැවතත් ඔබට